திருமாவர்களே வந்து தமிழக அரசின் மீது விமர்சனம் என்ன வச்சாங்கன்னா, ஏன் வந்து விஜய் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, ஏன் ஒன்னா சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் இப்படி இருக்கு, சிபிஐ கிட்ட வந்து விஜய் வந்து சிக்கிப்பார் அப்படின்னா, அப்ப விஜய் தானா வந்து மாட்டிக்கிட்டாரா சிபிஐ கிட்ட? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இது யார நம்பி இந்த கூட்டம் வந்துச்சு? விஜய். அப்ப அந்த கூட்டம் வந்தது அப்படின்னும் போது அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் வந்துட்டு யாரை நம்பி பண்ணாங்க? விஜய் நம்பிதான். அவர் கூட இருந்தவங்க இந்த மாதிரி பல ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்களா? யாரை மையப்படுத்தி பண்ணாங்க? விஜய் தான். அப்ப அவர் தானே மையப்படுத்தணும் முதலாளையே ஒண்ணு. இதான் திருமாவளவன் சொன்னது. நானும் அதே சொன்னேன், நாங்க அரெஸ்ட் பண்ணணும் விஜய. அதெல்லாம் சொல்லல, விஜய அக்யூஸ்டா சேர்த்து விசாரணைக்கு உட்படுத்தணும், அதுக்கப்புறம் அது லெட் த கோர்ட் டிசைட் அப்படின்னு நாங்க சொன்னோம். இதான் உண்மை. அது மாட்டிக்காத இருக்கிறதுக்காக தான் இவர் பேசாதே உள்ள அப்படி இருந்துட்டாரு. வெளில வந்து ஏதாவது வாயை கொடுத்து மாட்டிக்க வேணாம் அப்படின்றதுக்காக இவர் வந்து உள்ள இருந்தார். வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய ஆட்கள் எல்லாரையும் பதுங்க சொன்னது காரணமா தான், பேசி மாட்டிக்க வேணாம், அப்புறம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுபடி அவங்க செஞ்சாங்க. இதான் உண்மை. அதனால நீங்க எந்த இடத்துலையும் உங்களை வந்துட்டு எக்ஸானரேட் பண்ணிக்க முடியாது. அதுல இருந்து சம்பந்தமே இல்லை, நான் அப்பாவி, அது மாதிரி ignorance is not an excuse to law. அந்த இடத்துல நீங்க என்ன முடிவு பண்ணீங்க? ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்க? கேட்பாங்களா இல்லையா? இதெல்லாம் கேட்கலன்னா அந்த சார்ஜ் ஷீட்டு பிரஸ்ல வந்துட்டு 2 வருஷத்துக்கு உள்ளாகும். ஆமாவாதா? ஸோ இவ்வளவு விடையும் இருக்கு விஜய். அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களையோ உங்களுடைய ரசிகர்களையோ தயவு செய்து டோன்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், now at கீழ்கட்டளை.